அத்தனை வேதாந்த நூல்களையும் நல்ல ஒரு ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி தொப்பியா செஞ்சு போட்டாலும் உனக்கு ஞானம் கிடைக்காது அப்படிங்கிற யாரு? சுவாமி விவேகானந்தர். நிறைய பேர் இப்படிதான் சொற்பொழிவாளர்கள், எத்தனையோ பேர் ஆன்மீகத்தை சொற்பொழிவாற்றுறாங்க. அவங்கெல்லாம் ஞானியா அப்படின்னா இல்லை, சும்மா எல்லாரையும் தன்னுடைய பேச்சாற்றலால 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேடை பேச்சால கட்டுப்படுத்தி உட்கார வைக்க முடியும். ஆதிசங்கரதா சொல்றாரு வேறு சூடாமணி, கலகல சலசலான எதுகை முனையோட அருவி மாதிரி பேசலாம், அது ரஞ்சனம் செய்ய வைக்கும் மொழிய உன்னை ராஜாவாக்காது, ரசிக்க வைக்கும் மொழிய அது உன்னை ஆத்ம ஞானம் அடைய வைக்காது. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. விட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என் குரு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரல் கடிந்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணே. அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் தமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எம்மை பொய்மையிலிருந்து மெய்மைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் நிலையாமையிலிருந்து நிலை பெற்றிருக்கும் விட்டுச் செல்வாயாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்புள்ள ஆன்மநேய அன்பர்களே வணக்கம். இறையருளும் குருவருளும் என்றும் உங்களுக்கு குறித்தாக. இன்னைக்கு நம்ம சமய வகுப்பு சத்சங்கத்துல பார்க்க போற பாடம் ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தம். பாடல் 14. ஜகத்குரு ஆதிசங்கருடைய சீடர் தோடகாச்சாரியார் பாடிய பாடல் இது. தோடகாச்சாரிய உவாச. ஜடிலோ முண்டி லுஞ்சித கேச கஷாயாம்பர பௌக்ருத வேஷ பச்சன்னபிசத பச்சதி மூடோ ஹுதர நிமித்தம் பகுகிருத வேஷ. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, சடை தரித்தவனோ தலை மழித்தவனோ கேசத்தை கத்தரித்து கொண்டவனோ காவி துணியால் வெகுவாய் வேஷம் போட்டவனோ எவனாயிருந்தாலும் மதியில்லாதவன், பார்த்தும் பார்ப்பதில்லை. வெகுவாக வேஷமெல்லாம் வயிற்றின் பொருட்டே ஆகிறது. ஆரம்பத்தில் அந்த முதல் பாடல்ல அந்த பையன், அதாவது அந்த ஒரு வேரிய சிறுவன், அதை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம். ஏன் இந்த பாடல் வருது, ஏன் இந்த பாடல் கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் வருது. அந்த வேரிய சிறுவன் இவங்கெல்லாம் ஆற்றங்கரையோர நடந்து வரும்போது ஜகத்குரு ஆதிசங்கரரும் அவருடைய சீடர்களும் அந்த வேத வியாகரண தாது பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேத மந்திரத்தை அந்த சிறுவன் வாயில முணுமுணுக்கிறான். இவங்களை பார்த்து அவங்க காதுபட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சுருக்கமா சொன்னா பண்டித திறமை, தன்னுடைய பண்டித திறமையை வெளிப்படுத்துறான். ஞானத்துக்கும் பாண்டியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேதத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அதாவது ஆத்ம ஞானம் அடையாம ஒரு குருவுடைய அந்த ஆத்மாவால தான் ஒரு சீடனுக்கு அந்த ஞானத்தை
அழிக்க முடியும். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்மாவால் இன்னொரு ஆத்மா தூண்டப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அத்தனை வேதாந்த நூல்களையும் நல்ல ஒரு ஆட்டுக்கல்லுல போட்டு ஆட்டி தொப்பியா செஞ்சு போட்டாலும் உனக்கு ஞானம் கிடைக்காது அப்படிங்கிறார் யாரு? சுவாமி விவேகானந்தர். இப்ப அந்த சிறுவன் அந்த வேத வியாகரண தாது பாடம் டுக்ரிங்கரனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை முணுமுணுத்து தன்னோட பண்டித திறமை காட்டும் போது ஜெகத்குரு ஆதிசங்கரன் இதயத்திலிருந்து வெடித்து வெளிப்பட்ட பாடல்கள் தான் இந்த பஜகோவிந்தம். சற்று கோபமாவே இருக்கும் இந்த பாடல், சாட்டையடி மாதிரி இருக்கும், கவிநயத்தோட இருக்கும். ஏன்னா ஆதிசங்கரர் அப்படிங்கும்போது அவருடைய சீடர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஒரு பக்குவமான குரு கூட கொஞ்சம் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருப்பாரு. ஆனா சீடர்கள்கிட்ட சிக்கனா அவ்வளவுதான். அந்த ஜடிலோ முண்டி லுஞ்சித கேச. ஏன்னா அந்த பண்டித திறமை அப்படிங்கிறது நிறைய பேர் இப்படிதான் சொற்பொழிவாளர்கள், எத்தனையோ பேர் ஆன்மீகத்தை சொற்பொழிவாற்றுறாங்க. அவங்கெல்லாம் ஞானியா அப்படின்னா இல்லை. கடைசியில வர்ற அந்த வரி சுதர நிமித்தம் பகுக்ருத வேஷம், வெகுவாக வேஷம் எல்லாம் வயிற்றின் பொருட்டே ஆகிறது. எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக. ஒரு குரு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆதிசங்கரரும் விவேக சூடாமணியில சொல்றார். அந்த குரு பாவமற்றவராக இருத்தல் வேண்டும், வேதாந்தங்களின் உட்பொருளை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த சீடனுக்கு அவனுடைய அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய சக்தி, அதாவது ஞானத்தை அளிக்கக்கூடிய சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். சும்மா எல்லாரையும் தன்னுடைய பேச்சாற்றலால 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேடை பேச்சால கட்டுப்படுத்தி உட்கார வைக்க முடியும். ஆதிசங்கரதா சொல்றாரு விவேக சூடாமணியில, கலகல சலசலான எதுகை முனையோட அருவி மாதிரி பேசலாம், ஆனால் அவனை அது அரசனாக்கி விடாது, ரஞ்சனம் செய்ய வைக்கும் மொழியே அவனை ராஜாவாக்காது அப்படிங்கிறார். அந்த பேச்சு எதுகை முனையுடன் கூடிய பேச்சு ஒருத்தனை ரசிக்க வைக்கலாம். ஆஹா, என்ன அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு. குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, ஒரு கிளிப்பிள்ளை கூட அதுக்கு கற்றுக் கொடுத்தா, பேச கற்றுக் கொடுத்தா அதுவும் கூட ராமா கிருஷ்ணான்னு சொல்லும். ஆனா பூனை பிடிக்க வந்துருச்சுன்னா அதோட சொந்த இயல்புலயே குரல்லையே கீ கீ கீன்னு கத்த ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க நிறைய பேரோட நிலை இதுதான். கிளிப்பிள்ளையும் கூட வேதாந்தம் கற்றுக் கொடுத்தா அப்படியே ஒப்பிக்கும். அழகா பேசுறதுல என்ன இருக்கு? குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவரு கல்வி அறிவற்றவர். ஏன்னா ஞானத்துக்கும் கல்விக்கும், இந்த ஏட்டு கல்விக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இந்த வாழைக்காயும் அரிசியும் வாங்குற கல்வி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே என்னுடைய ஜெகன் மாதாவை உணர வைக்கக்கூடிய கல்விதான் எனக்கு வேணும் அப்படின்னு சிறு வயசுலயே பள்ளி கல்வியை அவர் விட்டவர். அந்த காலத்திலேயே எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சு முடிச்சுட்டு பட்டம் பெற்று வழக்கறிஞருக்கு படிச்சுட்டு இருந்த சுவாமி விவேகானந்தர் கூட ஆத்ம ஞானத்துக்கு வேண்டிய அந்த கல்வி அறிவு இல்லாத ஒரு வங்காள கொச்சை மொழியில பேசக்கூடிய ஒரு ஏழை பிராமணன் இடத்துல ஆத்ம ஞானம் வேண்டி அவருடைய கால்கடை உட்கார்ந்து கத்துக்க வேண்டி இருந்துச்சு. ஒரு பாமரருடைய கால்கடையில் உட்கார்ந்து அந்த படித்தவர் கூட கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா ஆத்ம ஞானத்துக்கும் இந்த உலகியல் கல்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதனால இந்த ஆன்மீகம், ஆத்ம ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. அது யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் படித்து பண்டிதர்களாக இருக்காங்க, கண்டது கற்க பண்டிதனாவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, கல்வி அப்படிங்கிறது என்ன, நிறைய தகவல்களை தன்னுடைய மூளையில திணிச்சுக்கிற விஷயம் கிடையாது. நிறைய தகவல்களை அது திணிச்சு வச்சா ஜீரணமாகாது, அது உள்ளுக்குள்ள மூளைக்குள்ள போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால ஆத்ம ஞானத்துக்கும் இந்த கல்விக்கும், இந்த உலகியல் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி ஆத்ம ஞானத்துக்கும் இந்த வேஷங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது எந்த மாதிரி வேஷம் அப்படிங்கிறாங்க, ஜடிலோ முண்டி லுஞ்சிதா கேச, நல்லா சடை விட்டுக்கிறது,
அப்புறம் அப்படியே லுஞ்சித கேச மொட்டை அடிச்சுக்கிறது. இன்னொன்று கஷாயம்பர பகுக்கிருத வேஷ, நல்ல தகதகன காவி துணி, பகுக்கிருத வேஷ, காவி துணியால் வெகுவாய் வேஷம் போட்டவன். துணிதான் காவி. காவின்னா என்ன? நெருப்பு. அந்த நெருப்பினுடைய நிறம் தான் காவி. அந்த நெருப்புடைய இயல்பு என்ன? நல்லது, நல்ல பொருள், கெட்ட பொருள்னு அது பார்க்காது, எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். நெருப்புல என்ன பொருளை போடுறோமோ அது எல்லாமே சாம்பல் தான். அந்த மாதிரி எல்லா தன்னுடைய இயல்புகளையும், காமம், குரோதம் முதலான எல்லா தன்னுடைய குணங்கள் எல்லாத்தையும் அந்த நெருப்புல அகூதி பண்ற மாதிரி அந்த ஆத்மால அகூதி பண்ணி நெருப்பு மாதிரி இருக்கிறது தான் சந்நியாசம். அதுதான் உண்மை சந்நியாசம். அந்த பக்குவம் வராம அந்த சந்நியாச நிலை வராது. எப்படி ஒரு பழுத்த பழம் தானா மரத்திலிருந்து விழுகுதோ அந்த மாதிரி இருக்கணும் சந்நியாசம் அப்படிங்கிறது. மற்றபடி இப்படி எல்லாம் வேஷம் போடுறதுனாலயே, ஜடை விட்டுக்கிறதுனால, முடிய மொட்டை அடிச்சுக்கிறதுனால, லுஞ்சித கேச அப்படியே கொஞ்சம் விட்டு அப்படியே வெட்டிக்கிறது, இப்படிப்பட்ட அப்புறம் காவி துணி உடுத்திக்கிறதுனாலயே ஒருத்தன் சன்னியாசி ஆயிட முடியாது. சுவாமி விவேகானந்தர் குருவை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த குரு பார்த்த உடனே இவர் தான் குரு அப்படின்னு ஆத்மா சொல்லணும். இன்னொன்னு, ஒரு குருவை நம்ம ஆராயாம அவரை சரணாகதி அடைய கூடாது. அவர் எதுக்காக உபதேசம் பண்றாரு? அவர் பேரும் புகழுக்காக ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குறாரா? அதாவது தான் குரு அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல கற்றுக் கொடுக்குறாரா? இல்ல வெறும் பண்டித திறமை மட்டும் காட்டுறாரா? என்ன ஒரு பாடல் கூட இருக்கு, காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார், தாமரை இலை தண்ணீரென ஜகத்தொடும் கூடி வாழ்வார், பாமரர் என காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார், ஊமரும் அவர் உள்ளத்து வகையாம் ஜீவன் முக்தர். அந்த உண்மையான குரு தன்னோட பண்டித திறமையெல்லாம் காட்டிட்டு இருக்க மாட்டாங்க, தன்னோட திறமையெல்லாம் சீடங்கிட்ட காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அங்க வளவள கொலன்னு அதிக பேச்சு இருக்காது. குருதேவர் ராமகிருஷ்ண பரமசர் சொல்ற மாதிரி, அந்த விஷமுள்ள பாம்பு ஒரு கடிதான், தவளை 3 சத்தத்துக்குள்ள அந்த தவளைய விழுங்கிடும், தவளை இறந்துடும். அந்த விஷமில்லாத தண்ணி பாம்பு தான் அந்த தவளை விழுங்க முடியாம, தவளையும் தப்பிச்சு போக முடியாம, ரெண்டுமே கத்திக்கிட்டு சிரமப்பட்டு கடைசியில ரெண்டுமே இறந்துடும். அறகுற குருக்கள்னால சீடனுக்கும் தெளிவை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா இவரே தெளிவடையல, இவரே ஞானம் அடையல. சுவாமிஜி அதான் சொல்றாரு, குருடனும் கூட்டாட்டமாடி குழியில விழுந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு 10 பேர்த்துக்கு வழிகாட்டுறன்னு சொல்லி இப்படிட்டு போய் முதல்ல இவன் கூலி விழுந்தா அப்புறம் எல்லாம் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போய் ஒட்டுக்கா குழியில விழுக வேண்டியதுதான். அந்த குருடனும் கூட்டாட்டமாடி குழியில விழுந்த கதை. அப்ப அந்த குரு அப்படிங்கிறவர் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம சீடன் கிட்ட அன்புக்காகவே உபதேசிக்கிறவராக இருக்கணும். உபதேசிக்கிறது அவருடைய இயல்பா இருக்கணும், பேரும் புகழுக்காக இல்லாம, பணத்துக்காக இல்லாம, அந்த அன்புக்காகவே, எந்த ஒரு பரோடாவும் இல்லாம. அவர் தான் உண்மையான குரு. ஏன்னா அவருடைய ஒரு பார்வை, ஒரு ஸ்பரிசம், அதுவே போதும் ஒரு சீடன் ஞானம் அடைகிறதுக்கு. ஒரு சில கேள்விகள் கேட்கப்படலாம், சந்தேகங்கள் கேட்கப்படலாம், அவ்வளவுதான். விஷப்பாம்பு மாதிரி ஒரு தொடுதல் தான், அல்லது ஒரு கருணை பார்வை. அப்படிப்பட்ட குருமார்கள் எங்கேயோ இருக்கத்தான் செய்யறாங்க, ஆனா அவங்க வெளி உலகுக்கு தெரியாம இருக்காங்க. உண்மையான தேடல் உள்ள இடத்துல, தேவை உள்ள இடத்துல அவங்க தேடி வருவாங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, பச்சன் அபிஷத பச்சதி மூடோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பார்த்தும் பார்ப்பதில்லை. அதாவது கண்ணிருந்தும் குருடன்னு சொல்லுவாங்க. கண்ணிருந்தும் குருடன், பார்த்தும் பார்ப்பதில்லைன்னு என்ன அர்த்தம்? பச்சன் அபிஷத பச்சதி மூடோ. ஏன்னா அவங்க வேதாந்தங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பாங்க, அப்படியே தலையில ஒப்பிப்பாங்க. ஆஹா, இவருக்கு என்ன திறமை, எப்படி இவரு இப்படி எல்லாம் சொற்பொழிவாற்ற முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும்.
சிலர் பேசும்போது அப்படி ஒரு அடுக்குமொழியில எதிர்மனையோட பேசுவாங்க. அது வெறும் கைத்தட்டல் வாங்குறது அவங்க எதிர்பார்க்கறது. அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பண முடிப்பு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்கறவங்க கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மொழி நடை, இலக்கண நடை, இலக்கிய நடை அப்படின்ட்டு அவங்க கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் அந்த சொற்பொழிவுடைய நிலை. அங்கே ஆத்ம ஞானத்துக்கு இடமே இல்லை. ஆதிசங்கர் சொல்ற மாதிரி அது ரஞ்சனம் செய்ய வைக்கும் மொழிய உன்னை ராஜாவாக்காது, ரசிக்க வைக்கும் மொழிய அது உன்னை ஆத்ம ஞானம் அடைய வைக்காது. அப்போ இவங்க தான் அந்த பார்த்தும் பார்க்காதவர்கள். எல்லாம் தெரியும் ஆனா ஒன்றும் தெரியாது. எல்லாம் அறிந்தும் அவர்கள் எதையும் அறியவில்லை, அறிய வேண்டியதை அறியவில்லை. ஆனா அவங்கள உரையாற்ற சொன்னா சும்மா எல்லாத்தையும் கட்டி போடக்கூடிய, அப்படியே கேட்க வைக்கக்கூடிய, ரசிக்க வைக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்கும். அது அந்த நேரத்துக்கு தான். வெறும் வார்த்தை ஜாலம். கொஞ்சம் பயிற்சி வச்சுட்டு அதெல்லாம் யார் வேணாலும் பேசலாம். ஒரு சில பேருக்கு அது இயல்பாகவே இருக்கும். ஏன்னா நிறைய படிச்சுட்டா அப்புறம் அதை எங்கே போய் ஜீரணம் பண்ணுறது. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது மூளையில் போட்டு அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா எங்கே போய் வாந்தி எடுத்தால் தான் சரியாகும். அந்த மாதிரி தான் அது. நிறைய படிச்சுட்டு எங்கேயாவது போய் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 மணி நேரம் அந்த லெக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு லெக்சரர், கல்லூரி லெக்சரரை விட ஒரு 5 நிமிடத்தில் ஒரு அழகான செருப்பு தைத்து கொடுக்கும் செருப்பு தைக்கும் தொழிலாளி எவ்வளவோ மேல் அப்படிங்கிறார். 2 மணி நேரம் அந்த லெக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி விரிவுரையாளரை விட ஒரு 5 நிமிடத்தில் ஒரு அழகான செருப்பு தைத்து கொடுக்கும் தொழிலாளி எவ்வளவோ மேல். அப்ப அந்த பயனற்ற பேச்சு இது பிரயோஜனம் இல்லை. ஆன்மீகத்தை பொறுத்த அளவுக்கு பயன் இருக்கணும், பலன் இருக்கணும். அது ஆத்ம ஞானம் தான் அந்த பலன். அது யாரால கொடுக்க முடியுமோ அவரு தான் குருன்னு சொல்லப்படுறாரு. மற்றவங்க எல்லாம் வெறும் சொற்பொழிவாளர்கள், மடாதிபதிகள். ஏன்னா இதை நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. பல மடாதிபதிகள் இருக்காங்க. அவரோட அந்த மடத்துக்கு அவர் தலைவர், அவ்வளவுதான். வேற எந்த பிரயோஜனம் இல்லை. ஆன்மீகத்துக்கும் அந்த மடாதிபதி பதவிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. கூட நிறைய சீடர்களை வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க எல்லாம் சேவை செய்வாங்க. ஆனா ஆத்ம ஞானம் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் எது இருக்காது. இதுதான் கொஞ்சம் கோபமாவே தோடகாச்சாரியார், ஜெகத்குரு ஆதிசங்கருடைய சீடர் தோடகாச்சாரியார் கொஞ்சம் கோபமாவே சொல்றாரு. ஜடிலோ முண்டி லுஞ்சித கேச கஷாயாம்பர பகுகிருத வேஷ பச்சென்ன விசத பச்சடி மூடோ குதிர நிமித்தம் பகுகிருத வேஷ. எவனா இருந்தாலும் மதி இல்லாதவன் அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அவங்கெல்லாம் மதி இல்லாதவன், என்ன முட்டா பைய, அவன் என்னதான் பேசினாலும் அதெல்லாம் பார்த்து மயங்கிடாதீங்க. பார்த்தும் பார்ப்பதில்லை, அவன் கண்ணு இருந்தும் குருடன். இப்படிதான் நிறைய பேர் குருமார்கள்னு சொல்லிட்டு. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் இருந்தா எல்லாரும் குருவாகணும்னு ஆசைப்படுறாங்க. முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள், கட்டளிடும் பணி தன்னால் உன்னை வந்து அடையும். கீழ்ப்படிய யாரும் தயாரா இல்லை. எல்லாருமே ஸ்ட்ரைட்டா குரு தான். ஒரு 4 புஸ்தகம் படிச்சுட்டா உடனே நான் தான் குரு அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. அதனால ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட குருமார்கள் எங்கேயோ ஒரு மூலையில சத்தம் இல்லாம அவங்களுடைய பணியை எந்த ஒரு ஆரவாரம் இல்லாம, ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா, சுவாமி விவேகானந்தர் சொல்ற மாதிரி எப்படி அந்த மலரானது பனித்துளிப்பட்டு மெதுவா தன்னுடைய இதழ் விரிக்குதோ அந்த மாதிரி சத்தமே இல்லாம அழகா அவங்களுடைய பணிகளை சிவனே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு திரைப்பட பாடல்ல வர்ற மாதிரி, திறமையுள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, சில ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் போடுது வெளியே அப்படிங்கிற ஒரு திரைப்பட பாடல் நம்ம கேட்டிருப்போம் எல்லாரும். எல்லாமே பேரும் புகழுக்காக, வைத்து பொறுப்புக்காக. வெகுவாக வேஷமெல்லாம் வயிற்றின் பொருட்டே ஆகிறது. வயிற்றுக்காக மட்டும் ஒரு வாய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க கூட பரவாயில்ல. ஏதோ சரி உபதேசம் பண்ணி ஏதோ காணிக்க கிடைக்குது,
அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா பேரும் புகழ் இருக்குதே, அந்த புகழாசை அது ரொம்ப ரொம்ப அபாயமானது. அந்த லோக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை, இது மூன்றுமே முக்திக்கு இடையூறு. லோக வாசனை அப்படிங்கிறது இந்த லௌகிக விஷயங்கள், உலகாத விஷயங்கள்ல தீராத நாட்டம், புலனின்ப நாட்டம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அனுபவிச்சு தீக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீராத புலனின்ப நாட்டம், இதுதான் லோக வாசனை. தேக வாசனை அப்படிங்கிறது இந்த உடல் சார்ந்தது. இந்த உடல் சார்ந்த மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வம், தன்னை எல்லாரும் பாராட்டணும், புகழணும், நல்லவன்னு சொல்லணும், வள்ளல்னு புகழணும், இப்படி புகழாசை. அடுத்தது சாஸ்திர வாசனை. அந்த சாஸ்திர வாசனை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, அந்த மொழி நடை நிறைய படிச்சிருவாங்க, அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுக்குவாங்க. அப்புறம் அதுல திறமை காட்டுறது, பேச்சு திறமை காட்டுறது, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கைதட்டல், பாராட்டு, புகழ், பணம், கடைசியில வெகுவாக வயிற்றின் பொருட்டே ஆகிருக்கு. அவ்வளவுதான். அதனால ஆத்ம ஞானத்துக்கும் இந்த பாடல் மூலமா ஜெகத்குருடைய சீடர் தோடகாச்சாரியர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆத்ம ஞானத்துக்கும் இந்த மாதிரி இப்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்களுக்கும், புகழ், பணம், இந்த பண்டித திறமை, இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை, எல்லாமே வயிற்றின் பொருட்டு தான் அப்படின்ட்டு முடிச்சிடுறாரு. இதோட இன்றைய சமய வகுப்பு சத்சங்கம் நிறைவடையுது. இனி அடுத்த வகுப்புல அடுத்த பாடலுடன் சந்திப்போம். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமய, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கச்சித் துக்கபாக் பவேத். शांति शांति शांति।